உலகத்துல நம்ம வழியை தேடி வந்துட்டாங்க, வாசப்படி தேடி வந்துட்டாங்க. சொல்லிட்டு போனால் வரமாட்டேன், வாசல்படி எட்டி மிதிக்க மாட்டேன், உடைய மௌத்துக்கும் நான் எட்டி மிதிக்க மாட்டேன் சொன்னாக்கள் இப்ப தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லட்டுமே. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் தியாகம் செய்வோம், அந்த பேச்சை நாங்கள் கேட்போம். எனவே முஸ்லிம் என்றால் அப்படித்தான் இருக்கிறோம். வசனங்கள் அளிக்கப்படுகிறது, வட்டி நிரந்தர நரகம், அல்லாஹ்வின் யுத்தத்துக்கு அழைக்கிற குற்றம் என்ற வசனங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில பினான்ஸுக்கு வாகனம் என்கிற வீதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காசாவிலே அந்த மக்கள் படுகிற அவல நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களா? நாம எல்லாம் இன்பமா வாழ்கிறோங்க. நேற்றைய தினம் அந்த சமூகத்தில் குண்டுமலை பொழுது ஒரே நேரத்தில் 400 மக்கள் மரணித்திருக்கிறார்கள், குழந்தைகளும் பெரியோரும் சேர்த்து. எவ்வளவு அநியாயம் பண்றான், அட்டூழியம் பண்றான். அந்த சமூகம் ஒரு உயிரை கையில் பணையம் வைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஆனா அல்லாஹ் எங்களை அப்படி வைக்கல. நிம்மதியா சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், நிம்மதியா தொழுகிறோம், பேனோடு உள்ள இந்த பள்ளி வாயிலை உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு நிலையில் நாம் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்படாவிட்டால் மறுமை நாள் அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஆடை விவகாரங்களில் எத்தனை வசனங்களை பெண்கள் கேள்விப்படுகிறார்கள். தலையை திறந்து கொண்டு நடுரோட்டில் நடக்காதீர்கள், தலைமுடி அவுரத்து, இறுக்கமான ஆடைகளை அணியாதீர்கள். ரசூலை கடுமையா எச்சரித்தது. பெண்ணின் போட்டுக்கொண்டு இறுக்கமான ஆடைகள் இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் வந்து அவங்க வீதியோரங்கள் நடமாடுகிறார்கள். இஸ்லாமிய அடிப்படையான கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களா? இஸ்லாம் தொழுகிற முறைப்படி ஆடை அணிய வேண்டும் என்று எத்தனை வசனங்களை கேட்டிருக்கிறார்கள். அதை காதில் கேட்காமல் இந்த இஸ்லாம் தொழுகிற அந்த அடிப்படையில் என்னால் வாழ முடியாது. இஸ்லாமிய கலாச்சாரம் ஒரு பக்கம் வைங்க, இஸ்லாமிய ஆடை ஒரு பக்கம் வைங்க. ஆனா எதுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள்? உலகத்துக்கும் உலக கலாச்சாரங்களுக்கும் முக்கியம் கொடுக்கிற பெண்களை நாம் பார்க்கணுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்திலே நன்மைகள் எல்லாம் அள்ளித்தருகிற இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழிகாட்டி முறைப்படி இரா வணக்கத்தை ஈடுபட்டதுக்கு பிறகு இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல மாதத்தில் நல்ல இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்துடைய அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் குறித்து நாம் இன்றைய தினம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த குடும்ப அங்கத்தவர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 2 குழந்தைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அது போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களோட குழந்தைகள். அவங்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள், சாரா, ஹாஜர் என்று சொல்லக்கூடிய 2 மனைவிமார்கள். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முழுக்க முஸ்லிம் என்ற அந்த சொல்லுக்கு உரித்தானவர்களாக வாழ்ந்தார்கள். முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்பட்டவன் அர்த்தம். அந்த முஸ்லிமுக்கு பொருத்தமானவர்களாக, அதுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் தான் இந்த இப்ராஹிம் நபியும் அவங்களுடைய குடும்பத்தார்கள். இது குறித்து அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி பேசுறான் என்றால், மாகான இப்ராஹிம் யஹூதியும் வலா நஸ்ரானியும். இந்த இப்ராஹிம் சொல்லக்கூடிய அந்த நபி இருக்கிறாரே, அவர் யஹூதியாவும் நசரானியா இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிம், இஸ்லாத்தின் அடிப்படையில் திளைத்து நின்ற ஒரு முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர் முஸ்லிமாக இருந்தார் என்பதை அல்லாஹ் பறைசாட்டுகிறார். முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்படக்கூடியவன். கட்டுப்படக்கூடியவன் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டா, அல்லாஹ் எதையெல்லாம் இஸ்லாம் என்று மார்க்கம் என்று சொல்லுகிறானோ அதிலே உடனடியாக செயல் வடிவம் கொடுத்தவர் தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் செயல் வடிவம் கொடுக்கல, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் எப்படி செயல் வடிவம் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா தெளிவுபடுத்துவேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இது காலஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அஸ்லிம், கட்டுப்படு சொன்னா அஸ்லம், நான் கட்டுப்பட்டு, அவ்வளவுதான். அதுக்கு மாற்று வியாக்கியான ஒண்ணும் கிடையாது. கட்டுப்படுன்னு கட்டுப்பட்டேன், அப்படிதான் இருந்தார். அவ முஸ்லிம் என்ற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக திகழ்ந்த அந்த குடும்பத்தாருடைய அந்த வழிமுறையை பற்றி நம்ம அறிந்து கொள்ளிருப்போம். அதுல எடுத்துக்காட்டாக ஒரு சான்று நம்ம முன்வைக்கிறோம் பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்காக தன்னுடைய குழந்தைகளை வந்து அறுக்குமாறு பணிக்கிறான்.
எப்ப அல்லாஹ் பணிக்கிறான், கவனிச்சு கொள்ளுங்க. தள்ளாத வயதுல குழந்தை கிடைக்குது. தள்ளாத வயது குழந்தை கிடைக்கணும் பிரார்த்தனை செஞ்சு ஏங்கி தள்ளாத வயசுல குழந்தை கிடைக்குது. கிடைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு சோதனை கொடுக்கிறான். இந்த குழந்தைய நீங்க அறுக்கணும் என்ற ஒரு சோதனை. அறுக்கணும்னா நிஜமா அறுக்கணும்ன்றதான் அல்லாஹ்வுடைய வஹி. அல்லாஹ் கவனிக்கணும். பிறகு யாருக்கு தெரியும் நிஜமா அறுக்கணும்? இப்ராஹிம் நபிக்கு தான் தெரியும். அல்லாஹ் எதுக்காக வேண்டி அறுக்க சொல்றான், பிறகு எப்படி மாத்துவான்னு இப்ராஹிம் நபிக்கு தெரியாது. அல்லாஹ் வேறு சட்டம் பண்றான், சோதிச்சு பார்ப்போம் இவர் எப்படி இருக்கிறாரு. ஆனா பிறகு அதுக்கு வேறு சட்டத்தை கொண்டு வரோம்னா அல்லாஹ்வோட நியதியில் இருக்கிறது. ஆனா அது இப்ராஹிம் நபிக்கு தெரியாது. இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு அம்சம் தான். நம்மட குழந்தைகள் அல்லாஹ் அறுக்க சொல்லுகிறான், நான் கையினால் அறுக்க போகிறேன், அந்த குழந்தை இறந்து போய்விடும் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்படியான ஒரு நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல என்ன சொல்லிருக்கணும்? இறைவா, தள்ளாத வயசுல ஒரு குழந்தை கிடைச்சி, அந்த ஏகத்துவத்துக்காக எவ்வளவு நான் பாடுபட்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த குழந்தையை தன் கையினால் துடி துடிக்க, இரத்தம் வரை வடிந்தோட, கண்ணுக்கு முன்னால் ரூஹு போக அது என்னால் முடியாது என்று ஒரு வார்த்தை கேட்டாரா? கேட்கல. அல்லாஹ் சொன்னான் என்றால் அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டான். அவ்வளவுதான் இப்ராஹிம் நபி. உடனே மகன் போய் ஐடியா கேட்கிறார். என்ன ஐடியா? மகனே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, உங்களுடைய ஐடியாவை ஆலோசனைகளை சொல்லுங்க அப்படி மகன் கேட்கிறான். அதுக்கு மகன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வாப்பா யாபத், என் அருமை தந்தைய, இஃபல் மாத்துமர், அல்லாஹ் எதை கட்டளையாக எடுக்கிறானோ அதை நடைமுறைப்படுத்துங்க. மகன் என்ன சொல்லிருக்க வேண்டும்? வாப்பா அறுக்க சொல்றீங்களா? அப்ப இந்த உலகத்துல நான் வாழக்கூடாது, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதெல்லாம் எனக்கு கட்டுப்பட முடியாது, நீங்க வேற எதையெல்லாம் சொல்லுங்க, நான் கட்டுப்படுறேன். என்னை சாகடிக்கிற ஒரு நிலையை சொல்றீங்களே, இது என்னால் முடியாது என்று அவங்க சொல்லல. அப்ப அந்த இளைஞன், அந்த வாலிபன் எப்படி இருந்திருக்கிறாரு? அவரும் அப்படிதான் இருந்திருக்கிறார், முஸ்லிமா தான் இருந்திருக்கிறார். அல்லாஹ் சொன்னா அதுக்கு நான் கட்டுப்படுவேன், எதிர்த்து வியாக்கியான சொல்ல மாட்டேன் எந்த மகனும் இருந்திருக்கிறார். அவன் மகன் என்ன கேட்டார்? வாப்பாட்ட ஏதாவது சின்ன அளவுல கேட்டாரா? வாப்பா, உங்களுக்கு இறக்கம் இல்லையா? இது இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்லணுமா? கொஞ்சம் அல்லாஹ்விட்ட சொல்லி கேட்டு வேற சட்டத்தை கேளுங்கன்னு, இது மகனுக்கு கஷ்டமா இருக்கு, இதை விட்டு கொடுத்தா அப்படி ஏதாவது கேளுங்கன்னு மகன் கேட்டாரா? மகன் கேட்கல. மகன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் கட்டளையிட்ட வாப்பா செய்யுங்க, அவ்வளவுதான். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமைசாலியா நீங்க கண்டு கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன, மூத்தா போறன்னு தெரியும், பாப்பா கையால் அறுக்க போறான்னு தெரியும். அப்ப இந்த மாதிரி நிலையில சார் 2 பேர் உடன்பட்டு எப்படி ஃபலம்மா அஸ்லமா அல்ல சொல்றான், 2 பேரும் முஸ்லிமாக கட்டுப்பட்டு, அஸ்லமா என்பதற்கு என்ன சொல்ல தெரியுமா? 2 பேரும் அதுக்கு உடன்பட்டு, அது கட்டுப்பட்டு, வதல்லஹூல் ஜபீன், மண்ணாக்க கிடைத்தாட்டிய பொழுது, அனுப்பதற்கான முனைகிற பொழுது உடனே அல்லாஹ் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று அல்லாஹ் அழைச்சி, கது சத்தத்த ருயா, உங்களை நான் சோதித்து பார்த்தேன், அதில் நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவம் வெறுமனே அல்லாஹ் எதுக்கு சொல்றான் தெரியுமா? கட்டுப்படுவதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் அந்த மகனும் அந்த வாப்பாவும் என்பதற்கு அதை எடுத்து காட்டுகிறான். முஸ்லிம் இப்படிதான் இருக்கணும், அதான் முஸ்லிம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்தில் நமக்கென்று அல்லாஹ் தஆலா என்னென்ன கட்டுப்பாடுகள் போடுகிறானோ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இப்ராஹிம் நபிக்கு சொன்ன மாதிரியான கட்டுப்பாடா, அதாவது குழந்தைக்கு சொன்ன மாதிரியான கட்டுப்பாடான்னு கேட்டா அந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது. எங்கட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமான கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகளை நானும் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறோமா? எத்தனை வசனங்களை, அல்லாஹ் வசனங்கள் ஜும்மா உரையில நம்ம காதிலே கேட்கிறோம், வேற வேற நிகழ்ச்சிகள் ஊடாக வசனங்களை நாங்கள் காதிலே கேட்கிறோம்.
ஆனால் அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பள்ளியை விட்டு நாங்கள் எழுந்து செல்கிறோமா? இந்த பயானுரை கேட்டதுக்கு பிறகு எனக்கும் என் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று முடிவெடுக்கிறோமா? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வஹீயுடைய கட்டளை என்ன? உறவுகளை துண்டிக்க வேணாம் என்றால் குர்ஆன் சொல்கிறது. உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவன் சுவனம் நுழைய மாட்டான் இஸ்லாம் சொல்கிறது. எத்தனை வசனங்களை, எத்தனை வகை செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் கௌரவம் விட்டு கொடுக்காது. நான் இப்படி போய் பேசுவது கரைப்பது, அவன் தேவைப்பட்ட எனக்கு என் வீட்டுக்கு வரட்டும், அவன் எனக்கு அநியாயம் பண்ணிருக்கிறான், அட்டூழியம் பண்ணிக்கிறான், அதற்காக நான் பேச முடியாது என்று பிடிவாதமாக கௌரவத்தை விட்டுக் கொடுக்காத எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள். வெறுமனே தொழுகை மட்டும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லாது, ஜகாத் கொடுப்பது மட்டும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லாது. உறவுகளை துண்டிக்காமல் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் வாழுகிற பொழுது அப்போது அதுதான் சுவர்க்கத்துக்கான வழியை காட்டுமே. இன்றைக்கு நானா தம்பியோடு பேசுவதில்லை, நானா தங்கச்சியோடு பேசுவதில்லை, எல்லாமே உலக காரணங்களுக்காக வேண்டித்தான் பேசாம இருக்கிறோம். மார்க்கத்துக்காக வேண்டியெல்லாம் கிடையாது. தம்பிக்காரன் கடன் கேட்டு கடன் தரல, நானக்காரன் கடன் கேட்டு கடன் தரல, அல்லது என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல, அவன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைக்கல, இது மாதிரி சில சில்லறை காரணங்களை மையப்படுத்தி காலகாலமாக பேசாம இருக்கிற நம் சமுதாய மக்களே, எத்தனை வகை செய்திகளை கேட்டிருக்கிறோம். உறவுகளை துண்டிக்காது கேட்டிருக்கிறோமே, அது கட்டுப்படுகிறோமா? கௌரவத்தை விட்டு கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் கட்டுப்பட முடியுமான காரியங்களை கூட நான் கௌரவத்துக்காக விட்டு கொடுக்காம இருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உறவுகளுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுகிற பொழுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் எங்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இந்த குடும்பம் இரண்டு பேரும் பேசல, கதைக்கல்ல, ஒற்றுமை இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? எடுத்து காண்பிக்கப்படுகிற அமலை பெண்டிங் வைங்க, அதுக்காக மன்னிப்பு வழங்குகிற தன்மை ஒவ்வொரு வியாழன் எடுத்து காண்பிக்கப்படும். யாரை தவிர தெரியுமா? யார் உலகத்தில் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவருடைய அந்த அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகிற பொழுது அது நிறுத்தப்படுகிறது, பெண்டிங் வைக்கப்படுகிறது. நபிகள் சொல்கிறார்கள். அப்ப இது மாதிரி செய்திகள் எங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கேட்கிற பொழுது உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். நான் பேசி பேசுவேன், நான் போய் கதைப்பேன், ஏதாவது சொல்லிட்டு போடும், பரவாயில்ல, எனக்கு சுவர்க்கம் வேணும். உலகத்துல நம்ம வழியை தேடி வந்துட்டாங்க, வாசப்படி தேடி வந்துட்டாங்க. சொல்லிட்டு போனாங்க, வரமாட்டேன், வாசல்படி எட்டி மிதிக்க மாட்டேன், உடைய மௌத்துக்கும் நான் எட்டி மிதிக்க மாட்டேன் சொன்னாக்கள் இப்ப தேடி வந்துட்டாங்கன்னு சொல்லட்டுமே. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் தியாகம் செய்வோம், அந்த பேச்சை நாங்கள் கேட்போம். எனவே முஸ்லிம் என்றால் அப்படித்தான் இருக்கிறோம். அது போன்று பாருங்க, நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு எத்தனையோ வட்டி சம்பந்தமான எத்தனை வசனங்கள் அடுக்கப்படுகிறது. வட்டி நிரந்தர நரகம், அல்லாஹ் யுத்தத்துக்கு அழைக்கிற குற்றம் என்ற வசனங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில பினான்ஸுக்கு வாகனம் என்கிற வீதம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பினான்ஸ் வட்டி என்று தெரிகிறது. ஜும்மா வசனத்தை அவர் கேட்கிறாரு, மனசு இடம் கொடுக்குது இல்ல. ஏன் எனக்கு கொடுக்கிறது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் அழகான கார் வாங்கியிருக்கிறான், நானும் கார் வாங்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் அழகான ஆட்டோ வாங்கியிருக்கிறேன், நானும் ஆட்டோ வாங்க வேண்டும். அதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, பினான்ஸ் போட்டாவது அந்த ஆட்டோ வாங்கிக் கொள்வோம், அந்த வாகனத்தை வாங்கிக் கொள்வோம், இன்னொரு வீட்டை கட்டிக் கொள்வோம் என்று உலகத்துக்காக, உலக இன்பத்துக்காக, உலக ஆசைகளுக்காக, உலக சொகுசுகளுக்காக இன்றைக்கு நம் சமுதாயம் வட்டியை, தடை செய்த வட்டியை கூட நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோமா இல்லையா? வீட்டில கஷ்டம் வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது, மனைவிடத்தில் நகை இருக்கிறது, அந்த நகையை கொண்டு வைத்து விற்று அது பணமாக்கி அதை தொழிலுக்கோ ஏதாவது வழி செய்ய முடியும். ஆனால் அந்த மனைவி விட்டு கொடுக்க மாட்டார்.
இந்த நகையை என்னால் விற்க முடியாது, உங்களுக்கு தேவைப்பட்டால் பேங்கில் கொண்டு அடகு வையுங்கள், பிறகு அதை மீட்டித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது வட்டி இல்லையா? பேங்கிலே அடகு வைக்கிற எத்தனை தாய் சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதை மீட்பதற்கும் எடுப்பதற்கும் என்று முக்காடு போட்ட தாய்மார்களை எத்தனை பேங்கில் காண முடிகிறது. ஆனால் வட்டி என்ற அம்சம் தெரிந்தும் கூட அதே நகை வேணும், இது உம்மா தந்த நகை, இது வாப்பா போட்ட நகை, இது என இழக்க முடியாது, வட்டி பிரச்சனை இல்லை, எனக்கு நகை முக்கியம் என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? வட்டி சம்பந்தமாக கட்டுப்படுகிற ஒரு நிலை, அதை உதாசீனப்படுத்துகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முஸ்லிம் என்ன யார்? இப்ராஹிம் நபியுடைய குழந்தையும் அந்த சமூகமும் அந்த குடும்பமும் எப்படி வழிகாட்டியது? கட்டுப்பாடான கட்டுப்பாடுதான். ஏன் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. இன்றைக்கு நாளைக்கு நானும் நீங்கள் மரணித்து விடலாம். காசாவிலே அந்த மக்கள் படுகிற அவல நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாத்தீங்களா? நாம் எல்லாம் இன்பமா வாழுகிறோங்க. நேற்றைய தினம் அந்த அந்த சமூகத்தில் குண்டுமலை பொழுது ஒரே நேரத்தில் 400 மக்கள் மரணித்திருக்கிறார்கள், குழந்தைகளும் பெரியோரும் சேர்த்து. வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, அனைத்தையும் இழந்து நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கிற பொழுது, நிம்மதியா நோன்பத்தான் பிடிக்கணும் என்று இருக்கிற பொழுதும் எவ்வளவு அநியாயம் பண்றான், அட்டூழியம் பண்றான். அந்த சமூகம் ஒரு உயிரை கையில் பணையம் வைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஆனா அல்லாஹ் எங்களை அப்படி வைக்கல. நிம்மதியா சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், நிம்மதியா தொழுகிறோம், சேனோடு உள்ள இந்த பள்ளி வாயிலை உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு நிலையில் நாம் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்படாவிட்டால் மறுமை நாள் அல்லாஹ் கேட்க மாட்டானா? எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எதுவுமே இல்லாம இருக்கிற உங்களுக்கு ஏன் கட்டுப்படாம இருந்தீங்க கேட்க மாட்டானா? எனவே சகோதரர்களே, இதுமாய் சம்பவங்கள், இதுமாய் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு படிப்பினை கொடுக்க வேண்டும். அது அடுத்ததா பாருங்க, இன்னொரு செய்தியை பாருங்க. அவங்களோட மனைவியை சொல்றாங்க, நீங்க ஒரு ஏற்பாடு செய்யுங்க, ஒரு பேக்ல பேரிச்சம்பழம் தண்ணியெல்லாம் தயார்படுத்துங்க, வாங்க போவோம். ஒன்னும் சொல்லலைங்க, தயார்படுத்துங்க, அவ்வளவுதான். அந்த மனைவியை தயார்படுத்திக் கொண்டு அவங்களுக்கு பின்னால நடைப்பயணமா போறாங்க. நடைப்பயணமாக போய் ஒரு எந்த மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு வனாந்தர ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு வந்துடுறான். எதுவுமே பேசல, எதுவுமே கதைக்கல. இப்ப அந்த மனைவி கேட்கிறான் தெரியுமா? யா இப்ராஹிம் ஐன ததுகம் வ தத்ருகுனா பிஹாதில் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி அனீஸ் வலா ஷை. எங்களை விட்டு போட்டு எங்க போறீங்க? எதுவுமே இல்லாத, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவனத்திலே விட்டு போட்டு எங்க போறீங்க என்று அந்த மனைவி கேட்கிற பொழுது அந்த இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கல, அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை. பக்காலத்துல தாலிக்க மிராரன், பல தடவை அந்த பெண்மணி கேட்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை அந்த பெண்மணி கேட்கிறான், அல்லாஹ் அல்லாஹ் அமரக்க பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிற பொழுது, ஆமாம் இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அப்படியா நீங்க போங்க, அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற வார்த்தையை சொல்கிறார். யோசித்து பாருங்க, சாதாரண கட்டுப்பாடு கிடையாது. எந்த மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு பகுதியில கை குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா, தண்ணி கொடுப்பா? அவங்க பல இரவுகளை இருட்டோடு கழிக்க வேண்டும் வருமே. உதவிக்கு ஒத்தாசைக்கு யாருமே இல்லை. இந்த ஒரு கட்டுப்பாடு உலகத்தில் எந்த பெண்களும் கட்டுப்பட முடியாது, எந்த ஆண் கட்டுப்பட முடியாது. ஏன் கட்டுப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதுக்கு நாங்கள் தயார் என்று அந்த குடும்பம் இருந்தது. யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை கொண்டு வாங்க. ஒரு தீவு ஒன்று இருக்கிறது, அந்த தீவுல யாருமே இல்லை. ஒரு தட்டந்தனியா ஒரு குழந்தையும் தாயை விட்டு விட்டு வாங்கன்னு சொன்னா அதை கற்பனை கொண்டு வாங்க முடியுமா? ஒரு ஆணால் முடியுமா? ஒரு பெண்ணால் முடியுமா? முடியாது.
ஆனால் முடியாத காரியத்தை கூட அல்லாஹ்வுடைய வஹியாக இருந்தால் அதுக்கு நான் கட்டுப்பட தயார் என்று இருந்தார்களே. இன்றைக்கு பெண்களுக்கு மத்தியில ஆடை விவகாரங்களில் எத்தனை வசனங்களை பெண்கள் கேள்விப்படுகிறார்கள். தலையை திறந்து கொண்டு நடுரோட்டில் நடக்காதீர்கள், தலைமுடி அவுரத்து, இறுக்கமான ஆடைகளை அணியாதீர்கள், ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரித்தது. டெனிம் போட்டுக்கொண்டு இறுக்கமான ஆடைகள் இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் என்று அவங்க வீதியோரங்களில் நடமாடுகிறார்கள். இஸ்லாமிய அடிப்படையான கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களா? இஸ்லாம் தொழுகிற முறைப்படிதான் ஆடை அணிய வேண்டும் என்று எத்தனை வசனங்களை கேட்டிருக்கிறார்கள். அதை காதில் கேட்காமல் இந்த இஸ்லாம் சொல்லுகிற அந்த அடிப்படையில் என்னால் வாழ முடியாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒரு பக்கம் வைங்க, இஸ்லாமிய ஆடை ஒரு பக்கம் வைங்க. ஆனா எதுக்கு முக்கியம் கொடுக்கிறார்கள்? இந்த உலகத்துக்கும் உலக கலாச்சாரங்களுக்கும் முக்கியம் கொடுக்கிற பெண்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அதிலும் குறிப்பாக ஏகத்துவ பெண்கள் இன்றைக்கு அதுல கட்டுப்பாடாக இஸ்லாம் சொல்கிற முறைப்படிதான் எங்கள் ஆடை அமைய வேண்டும், அதை தாண்டி நாங்கள் அணிய மாட்டோம் என்று கட்டுப்பாடு அளிக்கிறார்கள். இது கட்டுப்பாடு. அவர்கள் கணவனுக்காக வேண்டி கட்டுப்பாடு, அல்லாஹ்வுக்காக கட்டுப்பாடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களால்தான் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிற பொழுது கட்டுப்பாடுள்ள பெண்களாக மாற வேண்டும். ஆனால் நமக்கு போட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் கட்டுப்பட முடியுமான கட்டுப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது கட்டுப்படுவதற்கான சில அடிப்படைகள். அடுத்தது, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மட குழந்தை எப்படி வாழணும், எந்த முறைப்படி வாழணும், அல்லாஹ் வணக்கத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்யறான்னு பாருங்க. நம்மட குழந்தை எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் என்பதற்கு பிரார்த்தனை செய்யலாம். எப்படி? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடிய குழந்தைகளாக ஏற்பாடு செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அப்ப தொழுகை என்பது முக்கியமான வணக்கம். அப்ப என்னுடைய குழந்தை எப்படி இருக்க வேண்டும்? தொழுகை நிலைநாட்டுகிற குழந்தையாக இருக்க வேண்டும். தொழுகையில பொதுபோக்காக இருக்கிற குழந்தையாக இருந்துவிடக் கூடாது. இது ரசூல் இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார்கள். வெறுமனே நம் குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை மட்டும் சொல்வது அல்ல, தொழுகையை மட்டும் பயிற்சி கொடுப்பது அல்ல, தொழுமாறு மட்டும் ஏவுவது அல்ல, மறைமுகமா அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் குழந்தை தொழணும், யா அல்லாஹ் தொழணும் என்று ஒரு குழந்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சு நம்ம குழந்தை தொழக்கூடிய குழந்தைய வந்துட்டு வைங்க, அந்த குழந்தை பின்னால் நீங்க எதையுமே கண்காணிக்க தேவை. அந்த குழந்தை முழுக்க அல்லாஹ் கட்டுப்பட்ட குழந்தையை மாறிவிடும். இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? போனை எடுத்து பார்த்தா ஆபாச வீடியோக்கள், தவறான வீடியோக்கள், தவறான படங்கள், தப்பான படங்கள், அதிகமான நேரத்தையும் காலத்தையும் அதுக்கு கழிக்கிறார்கள். பாங்கோசை கேட்கும், ஆனால் காதில் எடுக்க மாட்டார்கள். ஹய்யாலே ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றி இருந்தால் விரைந்து வாருங்கள் கேட்கும், அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு எது முக்கியம் தெரியுமா? போன்ல கேம் விளையாடுறது, தவறான படம் பார்க்கிறது, பொடியமாவோடு சேர்ந்து அந்த டிப் என்ற பேர்ல, ஜொலி என்ற பேர்ல நேரத்தை கடத்துறது. ஆனா தொழக்கூடிய குழந்தைகளாக இளைஞர்களாக இருக்க மாட்டார். ஆனால் எந்த குடும்பத்தில் நம் குழந்தைகள் ஐந்து தொழக்கூடிய குழந்தையாக இருக்கணும். தொழாட்டி அந்த குழந்தை என்ன செய்யணும்? அம்மா, எனக்கு என்ன லொஹர் தொலை கிடைக்கலமா, எனக்கு மகரி தொலை கிடைக்கலமா, என்ன அந்த புள்ள கவலைப்படுது வைங்க, எனக்கு சுபோ தொலை கிடைக்கலமா கவலைப்படுது வைங்க. அந்த குழந்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தை ஷைத்தானியத்தான எந்த சிந்தனையும் அந்த குழந்தை இருக்காது. எந்த தவறான நடவடிக்கையும் அந்த குழந்தை இருக்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க அனைத்து காரியங்களையும் தடுத்து நிறுத்தும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஐவேளை தொழக்கூடிய அந்த குழந்தை விபச்சாரத்துக்கு போக மாட்டான், களவெடுக்க போக மாட்டான், பணம் பார்க்க மாட்டான், அடுத்தாக்களை பத்தி கேள்வி பண்ண மாட்டான்,
இழிவுபடுத்த மாட்டான். எந்த தப்பான காரியங்களையும் தடுக்கிற கேடயமாக அந்த தொழுகை அவனை மாற்றி அமைக்கும். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிற பொழுது முகீம ஸலா, என்னுடைய குழந்தை தொழுகை நிலைநாட்டுகிற குழந்தையாக ஏற்பாடு செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான எத்தனை தடவை கேட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பிரார்த்திக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், என்னுடைய குழந்தை சாலிகான குழந்தையா உருவாக வேண்டும், மார்க்க பற்றுள்ள குழந்தையா உருவாக வேண்டும், ஐவேறு தொடக்கூடிய குழந்தையா உருவாக வேண்டும், ஒரு தாயியாக உருவாக வேண்டும், ஏகத்துவத்தை நாடு பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாக உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்க வேண்டும். டாக்டர் ஆகணும், ஆனா சாலியான குழந்தையா இருக்கணும். இன்னைக்கு டாக்டராக இருக்கிறார்கள், இன்னைக்கு இன்ஜினியராக இருக்கிறார்கள், இன்னைக்கு பெரும் பெரும் பண்டிதராக இருக்கிறார்கள், ஆனா அவர்களிடத்தில் மார்க்கம் கிடையாது, அவர்களிடத்தில் இஸ்லாம் கிடையாது, தொழுகை கிடையாது, ஏகத்துவம் கிடையாது. எல்லாருமே என்ன யோசிக்கிறது தெரியுமா? என்னுடைய மகன் டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், ஒரு சிறந்த கல்விமான் ஆக வேண்டும், அது மட்டும் தான் கேட்கிறோம். அதுக்கு ஆக வேண்டும் கண்டிப்பா. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தோடு அது முடிஞ்சிடும். நீங்க மௌத்தா போனாலும் உங்களுக்கு கை கொடுக்கிற அம்சம் என்ன தெரியுமா? உங்களோட குழந்தை சாலிகான குழந்தையா உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க மௌத்தா போனாலும் அந்த குழந்தையோட பிரார்த்தனை நமக்கு வந்து சேரும். அந்த குழந்தையை கொடுக்கிற மார்க்க அறிவுகள், சரியான போதனைகள், அந்த புள்ளை நடைமுறைப்படுத்தும் காலம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சதக்கத்துன் ஜாரியா. நீங்க எவ்வளவுதான் இன்ஜினியரா உருவாக்கினாலும், டாக்டராக உருவாக்கினாலும், அந்த அந்த குழந்தை இடத்தில் மார்க்கம் இல்லாட்டி மறுமை நாள் அந்த குழந்தை மூலமா எந்த பயனும் கிடையாது. எனவே அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். அன்பான சகோதரர்களே, தொழுகை விஷயத்துல, சுபஹ் தொழுகை விஷயத்துல நம்ம எல்லாம் டைமுக்கு தொழாதது காரணமாக தான் நம்ம குழந்தையும் நம்மளோட சேர்ந்து தூங்கிடும். ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கிடுவோம். அதுக்கு அப்பா பார்த்து உமா பார்த்து அந்த குழந்தை அப்படி பயிற்றுவிக்கப்படுகிறது. ரமலான் காலத்தில் கூட அந்த குழந்தை சுபஹ் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமில்லாத குழந்தையா உருவாக்கப்படுகிறது. எவ்வளவு சிறப்பு தெரியுமா ஜமாத்தோட தொழுவது. சுபஹ் தொழுகையுடைய மகிமைகள் ஒரு மனிதன் விளங்குவானாக இருந்தால் அவன் தவண்டாவது பள்ளிக்கு வருவான். நபிகள் சொன்னார்கள், தவண்டு வந்துருவான் கால் வணக்கம் இல்லாட்டில். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆனால் இன்றைக்கு பள்ளி வாயில்ல போய் பார்த்தா ஜமாத்தாக தொழுகிறவர்கள் யார்? 50 வயசு 60 வயசு தாண்டிய ஒரு அந்த சமூகத்தை தான் முன்செஃப்ல 2ஆம் செஃப்ல காண முடியும். வாலிபனை காண முடியல. அவனாக விரும்பி நான் தொழ வேண்டும், ஜமாத்தா தொழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படுவதில்லை. வீட்டில தாய் கடுமையா கத்தி புலம்பி எலும்போ 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 அடிச்சு கஷ்டப்பட்டு சில பிள்ளைகளை அனுப்புகிற நிலைமை. வழி சரியா வழிகாட்டினான். நாங்களும் தொலை போய் புள்ளை எழுப்பாட்டி வாங்க தொலைவு மகனே அப்படியே ஒவ்வொரு நாள் வந்து போங்க. அந்த புள்ள ஓட்டோமேட்டிக்கா எதிர்காலத்திலும் அந்த புள்ள அப்படி உருவாக்கப்பட்டோம். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நரகவாதிகள் சுவர்க்கவாதியோடு பேசுகிற உரையாடல் பத்தி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்ற பயங்கரமான நரகத்தில் நுழைஞ்சிருக்கிற அதுக்கு என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற முதல் பண்பு தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன். நாங்க தொழாம இருந்தோம் என்று சொல்வார்கள். தொழாம இருந்த முதல் பண்பு. அப்ப நரகத்துக்கு செல்வதற்கு அடிப்படை காரணமாக இது இருக்கிறது. எனவே அதில் நானும் நீங்கள் மிக கவனம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்போம், பிரார்த்தனை செய்வோம். இப்ராஹிம் நபி கேட்டிருக்கிறார் என்பது செய்தி அந்த வசனம் என்று சொல்கிறது. அது மட்டுமில்ல, சூழலுக்கு தான் சூழல், சரியான சூழலை தேர்வு செய்யும். சரியான சூழல் என்ன தெரியுமா? ஒன்று சில சூழலுக்கும் பக்கத்து வீடு மார்க்க பட்டு இருந்தா இருக்காது, மார்க்க சைடு இருக்காது, அவன் தொழ மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். இப்ப இந்த சூழல்ல நம்ம குழந்தைகள் அவங்களோடு இணைச்சு பழக வைக்கிற பொழுது அது போன்ற பண்புகள் நம்ம குழந்தைக்கு வந்துடும். அதில் மிக கவனமா இருக்கணும். அதுல இப்ராஹிம் நபி பாருங்க, அப்படி அழகா சொல்றான் பாருங்க. நான் ரப்பனா இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி,
என்னுடைய குடும்பத்தை நான் வந்து விவாதின் கைரதி ஜரகின், எந்த விவசாயம் இல்லாத பகுதியில வந்து விட்டுட்டு வந்து நிற்கிறேன். இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உனது ஆலயமான புனித ஆலயமான அதுக்கு பக்கத்தில் விட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? தொழுகை நிலைநாட்டுவதற்காக. நான் பள்ளிக்கு பக்கத்துல எங்களுடைய குழந்தைகளை தேர்வு செய்யறேன். வேற பாலைவனத்துல வேற பகுதி தேர்வு செய்யல. நான் ஏன் அந்த இடத்தை தேர்வு செய்யறேன் தெரியுமா? அவங்க சொல்றாங்க பாருங்க, என் குழந்தைகள் என் மனைவி தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் தேர்வு செய்தேன் என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறார்கள். நோக்கத்தை பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மள ஏகத்துவம் சொல்லுகிற பள்ளி வாயில் கிட்ட இருக்கிற சகோதரர்கள் கூட வரமாட்டார். பக்கத்துல பள்ளி வாயில்கள் இருக்கும், ஆனா குழந்தைகளை கூட்டி போக மாட்டார்கள். அந்த குழந்தைகளுக்கு பள்ளியை தெரியாம வளர்க்கப்படுற சில குழந்தைகளும் இருக்கிறார்கள். கூட்டி போற இல்லையே, பள்ளி கொஞ்சம் தூரம் இருக்கும், ஏன் கூட்டி போகலாம், தூரம் பண்ண ஒரு டைம் எடுத்து கூட்டி போற வாகனம் இருக்கு, ஒரு டைம் இஷாக்கோ மகரிப்புக்கோ வீட்டுக்கு இருக்கிற நேரத்துல குழந்தைகளை கூட்டி அடிக்கடி கூட்டி போகும்போது ஏன் அப்படி சொல்றாங்க? நான் ஏன் வந்து தேர்வு செஞ்ச இடத்துல சொல்றாங்க தெரியுமா? மெயினா தொழுகை சொல்றான். என்னுடைய குழந்தைகள் தொழணும், தொழுகை நிலைநாட்ட வேண்டும், அதுக்கு தான் நான் தேர்வு செய்தேன் என்று சொல்லுகிற செய்தி 14வது அத்தியாயம் 40வது வசனத்தை பிரட்டி பாருங்க. எனவே இதுவும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சரியான சூழலையும் தேர்வு செய்வதற்கு இந்த வரலாறு நமக்கு அழகான படிப்பினையும் கொடுக்கிறது. அடுத்தது பாருங்க, இன்னொரு செய்தி. அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத் ஆமினன், இந்த பூமி அபய பூமி ஆக்குவாயாக. வஜ்னுபுனி வபனிய அன் அஅபுதல் அஸ்னாம், என்னையும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு பிரார்த்தனை செய்கிறார். எப்படி? வஜ்ருபினி வபனிய அன் அஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என் குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் காப்பாற்றி விடு என்று கேட்கிறார். அவர்கள் சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் ஒரு பக்கம், ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிறார்கள் இன்னொரு பக்கம். அந்த சொல்வது மட்டும் இன்று என்று கொள்ளவில்லை, அல்லாஹ்விற்கு கையேந்தையும் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என் குழந்தை காப்பாத்து, ஏகத்துவ குழந்தைகளை உருவாக்கு, ஏகத்துவத்துக்கு எதிரான குழந்தைகளை உருவாக்கி விடாது என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார்கள். அப்ப தொழுகை நிலைநாட்டுவதற்கு அவனை கேட்கிறார்கள், ஏகத்துவ கொள்கையில என் குழந்தைகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப எனவே இந்த வரலாறு என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் எங்களுடைய குழந்தைகளுக்காக, எல்லா விடயங்களுக்காக வேண்டி, தொழுகைக்காக, ஆரோக்கியத்துக்காக, மார்க்க பற்றுக்காக, தவறான நடவடிக்கையிலிருந்து என் குழந்தை போய்விடக் கூடாது என்பதற்காக, எல்லாத்துக்காக வேண்டி நீங்கள் கையெழுந்து கேட்கணும். ஒவ்வொரு நாள் கேட்கணும். நீங்க உங்களுக்கான கேட்பீங்க, சுவர்க்கத்தை கேட்பீங்க, நரகத்துக்கு பாதுகாப்பு தேடுவீங்க, அதோடு சேர்த்து குழந்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்க. எது கேட்கணும்? எல்லாத்தையும் கேட்கணும். என்னென்ன குழந்தைக்கு எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாம் சேர்த்து கேளுங்க. கேட்கணும் என்பதற்கு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை அழகான படிப்பினையும் கொடுக்கிறது. இது ஒரு இரண்டாவது பகுதி. மூணாவது பகுதி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த நன்றி செலுத்தும் விஷயத்துல அதுல சரியாக இருந்தாங்க. நன்றி என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களோட குழந்தை வந்து ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆயிட்டு அந்த மெசேஜ் கிடைக்குது, நீங்க முதல்ல என்ன நினைக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இன்னைக்கு பிசினஸ் போனீங்க, எதிர்பார்க்காத பிசினஸ் ஒன்று கிடைச்சிட்டு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும். அப்ப உங்களுக்கு நல்ல செய்திகள், நற்செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் எதெல்லாம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் நீங்க செய்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ்.
ஒரு புள்ள ஓடி வருமா, இல்லை மார்க்ஸ் வந்து எனக்கு 95, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லுங்க. அந்த குழந்தை அப்படி பயிற்றுவீங்க. நல்ல செய்தி உங்களுக்கு கிடைச்சா மகனே நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் புகழ்ந்துருங்க. நல்ல ரிசல்ட் கிடைச்சா அல்லாஹ் நீங்க புகழுங்க. இப்படி இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில இன்னொரு பகுதி, நல்ல செய்திகள் கிடைக்கிற பொழுது அந்த அந்த செய்தி அல்லாஹ் பக்கம் திருப்பிடுவார். இப்போ தள்ளாத வயசுல குழந்தைய கொடுக்குறான், அதுக்கு சொல்ற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். தள்ளாத வயதுல இஸ்மாயிலை இஸ்ஹாக் அல்லாஹ் தந்தானே அன்பளிப்பாக, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான். அப்ப குழந்தை கிடைக்கிற பொழுது நற்செய்தி, நான் ஆம்பளை நிரூபிச்சுட்டேன். யாரு தெரியுமா, குழந்தை பாஸ் ஆகின உடனே நம்ம பாஸ் ஆகாம வேற யாரு போல பாஸ் ஆகும் கஷ்டப்படும் தெரியுமா? அப்படி சிலாக்கு அப்படிதான் சொல்றது. எல்லாம் நாங்க படிச்ச சமூகம். எங்களோட அப்பா படிச்சால், நான் படிச்சால், படிச்சாத புள்ள என்ன பாஸ் ஆகாம இருக்குமா? இப்படி பெருமை பேச்சு. அப்ப அல்லாஹ் தான் தந்திருக்கிறான், பாஸ் ஆகுவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அது சிந்தனை கொடுத்து அந்த அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த எங்க திருப்புறாங்க, அல்லாஹ் பக்கம் திருப்பி வரணும். பெருமை அடித்திடக்கூட, ஆர்வம் கொண்டிருக்கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாறு எங்களுக்கு படிப்பினை கொடுக்கிறது. அடுத்த செய்தி பாருங்க, இன்னொரு செய்தி கடைசியா. இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்தாங்க, அந்த விருந்தாளிகளை எப்படி கவனிப்பார்கள், எப்படி உபசரிப்பார்கள் என்பதற்கு நிறைய செய்தி வருது பாருங்க. எப்படி அந்த அல்லாஹ் சொல்றான், அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வராங்க மனித தோற்றத்துல. ஆனா மலக்குமாரன்னு இவங்களுக்கு தெரியல. யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு. இவங்க என்ன செய்யறாங்க, வந்த உடனே அவங்க சலாம் சொல்றாங்க, இவரும் காலு சலாம் அவங்க சொல்றாங்க, அவரும் சலாம் சொல்றாரு. ஃபமா லபிஸ அன்ஜா பிஇஜ்லின் ஹனீன். வந்த மாத்திரத்திலே ஒண்ணும் பேசல, உடனே போய் காலை கொளுத்த காலை கன்றை எடுத்து அதை பொறிச்சு அது சாப்பிட தயார்படுத்தி கொண்டு வச்சுட்டார். வச்சு போட்டு அல்ல சொல்றான் பாருங்க, என்ன செய்வார் தெரியுமா? பக்கத்துல இலகி, பக்கத்துல போய் கிட்ட போய், அல்லாஹ் சாப்பிட மாட்டீங்களா, என்ன சும்மா இருக்கிறீங்க, கிட்ட போய் நெருங்கி போய், என்னங்க சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடுங்க. அப்படி விருந்தாளியை கண்ணியப்படுத்தினார் என்று அல் குர்ஆன் சொல்லுது. இது அல்லாஹ் எப்படி பேசுவான் தெரியுமா? நபியே ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹிம் முக்ரமின். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை எப்படி கண்ணியப்படுத்தினார் என்ற செய்தி உமக்கு வரவில்லையா கேட்கிறான். உமக்கு வரலையா? எப்படி கண்ணியப்படுத்தினாரு? வந்தவர் யாரு, எங்கிருந்து வந்தீங்க, எதுவுமே பேசாம இருக்கிற காளைக்கன்று, கொளுத்த காளைக்கன்று பார்த்து பொறிச்சு அதை எடுத்து உபசரித்து நெருங்கி கிட்ட போய் வந்து சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்கிற அளவுக்கு கண்ணியப்படுத்தினார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு நம் சமூகத்தில் நீ பாத்தீங்கன்னா விருந்தாளி உபசரிப்பதில் நம்ம வேறுபாடு காட்டுவோம். எப்படி? ஏழை யாராவது விருந்தாளிக்கு வந்தா அவரை உபசரிக்க ஒரு பகுதி, பணக்காரன் வந்தா அவன் உபசரிக்க இன்னொரு பகுதி, அரசியல்வாதி வந்து அவன் உபசரிக்க இன்னொரு பகுதி, எல்லாம் வேற மாதிரி உபசரிப்போம். ஏழை குடும்பம் வந்தா எப்படி இருப்பாங்க தெரியுமா? வீட்டுல அவங்க ஒரு பக்கம் ரூம் போயிடுவாங்க, சாப்பாடு வச்சுட்டு போயிடுற. இடைக்கிடைக்கு எத்தி பார்த்து, என்ன தேவையான கேளுங்க, தேவையா கேளுங்க, அப்படியே நமக்குள்ளதானே கேட்டுக்கொள்ளுங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு வீட்டையா, அவங்க மனைவி அங்கால பக்கம் போன் ஓட்டிட்டு இப்படி மெசேஜ், கணவர் இன்னும் ரூம்ல மெசேஜ் பண்ணிட்டு அவங்களே சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அவங்களுக்கு சங்கடம், என்ன செய்யறடா, எங்க போய் கையை கழுவுறது, தண்ணியை கேட்கறது, தண்ணி எடுத்து வச்சு இல்ல கேட்க முடியல. இவங்க எங்க இருக்கிறான் தெரியுமா? அவர் ரூம்ல இருந்து கொண்டு மெசேஜ் பண்ணிக்கொண்டு போனை பார்த்துக்கொண்டு பேஸ்புக் பார்த்து கொண்டு இருக்கிறான். இதான் உபசரிக்கிறது. இது ஏழை வந்தா. யாராவது பணக்காரன் வந்தா அவங்க கிட்ட இருந்து நெருக்கமா இருந்து தின்னுங்க பாய் கிட்ட தட்டி தடவி, உங்களுக்கு இது போகணுமா, அது வேணுமா, இது வேணுமா, உபசரிப்பு. பணக்காரனுக்கு ஒரு வகை, அரசியல்வாதி வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கம். இதான் உபசரிப்பு. வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்தா, ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பண்டிதரா இருக்க, யார் வந்தாலும் கிட்ட போய் நெருக்கமா போய், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு கறி பிடிச்சியா, டேஸ்டா இருக்கிறதா, உப்பு போதுமா என்று கேட்டு அரவணைச்சு அவங்களை பூரிப்படையணும். அம்மா சாப்பிட போனா
எப்படி கவனிப்பு தெரியுமா என்று துவா செஞ்சுட்டு போவாங்களா இல்லையா? நம்ம சமூகத்தில் சாப்பாடுக்கு வந்தா ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்த விருந்தென்று வந்தோமே, அவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், வாப்பா ஒரு பக்கம், உம்மா ஒரு பக்கம் என்று ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட போய் நெருக்கமா போய் சாப்பிடுங்களேன் என்று சொல்ற அளவுக்கு விருந்தாளி அப்படிதான் கவனிக்கும். ஆனா விருந்தாளியை கவனிக்கிற என்பது சாதாரண அம்சமா நினைச்சு விடாங்க. நபிகள் சொல்கிறார்கள், மங்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளையும் அல்லாஹ் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். நீங்க மறுமையை நம்பினது உண்மையாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பினது உண்மையாக இருந்தால், வந்த விருந்தாளியை நீங்கள் கவனியுங்கள், நல்ல முறையில் உபசரியுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் காலத்திலே ஒரு விருந்தாளி உபசரித்த ஒரு சம்பவத்தை ஒரு புகாரிலே அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இந்த விருந்தாளி யார் அப்ப உபசரிக்க போறீங்கன்னு கேட்கிற பொழுது ஒரு நபித்தோழர் நான் உபசரிக்கிறேன். உடனே வீட்டுக்கு போய் கேட்கிறான் மனைவி இடத்துல, ஒரு விருந்தாளியை கூட்டி வர போறேன், சாப்பாடு இருக்கிறதா? அதுக்கு அந்த மனைவி சொல்றா, சிபியான், அந்த குழந்தைக்குரிய உணவை தவிர வேற ஒன்றுமே இல்லை, பரவாயில்லை, அந்த குழந்தைய நீங்க தூக்கமாக்குங்க, நீங்க பசி என்று கேட்கிற பொழுது நீங்க குழந்தைய தூக்கமாக்குங்க, நம்ம அந்த வந்த விருந்தாளி கவனிச்சு அனுப்புவோம். 2 பேரும் திட்டம் போட்டு விருந்தாளி கூட்டி வந்து ஒரு சகல்ல சாப்பாடு வச்சு அவங்களும் முடிவெடுக்கிற, நம்ம சாப்பிடக்கூடாது, சேர்ந்து சாப்பிட என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? கொஞ்சம் சாப்பாடுண்டா அவர் நினைப்பாரு, இது அவரும் சாப்பிடட்டுமே இவரும் சாப்பிடட்டுமே, மீது கொஞ்சம் சாப்பிடுவார். அவங்க என்ன முடிவு எடுக்கான்னு தெரியுமா? சாப்பாடு காட்டக்கூடாது, நாங்க சாப்பிடுறோமா இது விளங்கணும், ஆனா விலை கணச்சிடணும். இதெல்லாம் பிளான் பண்றான் யாரு? கணவர் தான் பிளான கொடுக்கிறார். மனைவி உடனே கட்டுப்படுறாங்க. விருந்தாளி கவனிக்கணும் வந்தா 2 பேரும் கட்டுப்படணும். இது நிறைய நன்மை இருக்கு என்பது புரியணும். என்ன நினைப்பாங்க, எது நினைப்பாங்க, இது கொஞ்ச நாள் சாப்பாடு அல்லது நம்ம என்ன இருக்கு அதெல்லாம் யோசிக்கப்படா. அன்றைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்களா, இருக்கிறத கொடுப்போமே, கண்ணியப்படுத்துவோமே. நம்ம கோழி இறைச்சி அறுத்து தான் கொடுக்கணும் இல்லை. ஒருத்தர் கோல் பண்றாரு, இப்படிதான் கொழும்புல நிக்கிறேன், எங்களுக்கு விளங்குது, பவல் நேரம் கோல் பண்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க, வந்துட்டு போங்க. அப்ப நம்ம வந்தோட வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு வைக்கும், அதான் அவங்களுக்கு உபசரிப்போம். எப்படி உபசரிக்க அப்படி உபசரிப்போம். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க சாப்பிடுற மாதிரி பிளான் பண்ணி விளக்கு அணைச்சிடணும், இருட்டுக்குள்ள இருப்போம், நம்ம சாப்பிடக்கூட அவர் சாப்பிடணும். இவர் என்ன நினைப்பாரு, அவங்களும் சாப்பிடுறாங்க போல நினைச்சு வயிறு நிரம்ப சாப்பிட்டு போயிட்டார். அல்லாஹ் இவங்க அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய விருந்து கவனிப்பை பார்த்து அஜீப், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். உடனே ஒரு வசனத்தை இறக்கிறான், வலவுகான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவைகளை முற்படுத்துறார். தங்களுக்கு பசி தேவை, குழந்தைக்கு பசி, ஆனா அடுத்தவருடைய பசியை முற்படுத்துகிறார், நல்ல பாராட்டி கண்ணியப்படுத்தி ஒரு வசனத்தை இறக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு விருந்தாளியை கவனிப்பது என்பது சாதாரண நன்மை கிடையாது, அல்லாஹ்வை ஆச்சரியப்படுகிற அளவுக்குள்ள நன்மையான காரியம். எனவே உங்களோட வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் யாரா இருக்கட்டும், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எல்லாரும் சரிசமா நான் கவனிப்போம். வேறுபாடு காட்ட தேவையில்லை, நெருக்கமா இருந்து கவனிப்போம். அவர்கள் பூரிப்படைகிற வகையில, மகிழ்ச்சி அடைகிற வகையில் இருக்கிறது எது இருக்குமோ அதை கொண்டு கொடுப்போம். அன்றைக்கு நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதை அவங்களுக்கு கண்ணியப்படுத்தி கொடுப்போம். எனவே அதுவும் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு அழகான படிப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் எதை கேட்டோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இது போன்ற வரலாற்று செய்திகளை படித்து படிப்பின பெறக்கூடிய நன்மக்களா மாறுவதற்கு நம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.